ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஆர் மல்டி ஸ்டோர். வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு ஒரு மனுஷங்களை நம்ம கணக்கிட முடியாது, இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்ட்டு. வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்க பேசுகிறத வச்சு மட்டும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கவே முடியாது. ரித்தன்யா கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா, அவங்க வெளி தோற்றத்துக்கு பழகுனவங்களாம் கேட்கும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய சுயரூபம் என்ன அப்படின்ட்டு. நீங்களும் நிறைய மனிதர்களை சந்திக்க நேரிடும், நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. அவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா கைண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் ஏமாந்தது உண்டு. ஆமாம், இப்போ பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. ஒன்றும் வேண்டாம், பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது வருவாங்க, ஆண்கள் வந்து நல்லா பேசுவாங்க. அப்படியே வந்துட்டு, மேம் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணி தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சிக்காரங்க வந்து பேசுவாங்க. பேசிட்டு அவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிறது, அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்து பணிவாக இருக்காங்க, தாழ்மையாக இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கைத்தன்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. சீட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு சீட்டு கொடுத்து ஏமாந்துருவாங்க, சிட் ஃபண்டு போட்டு அதில் ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி அவங்க பேச்சு, தோற்றம், அந்த பணிவை பார்த்து நல்லா பேசுகிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அப்படி ஏமாந்தது உண்டு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஆமாம், சீட்டு போட்டுட்டு உங்களுக்கு நான் கொடுக்குற முறையில் உங்கள் பேரில் விழுந்திருக்கு. அவங்க அப்படியே மைண்டை ரீட் பண்ணுவாங்க. சரி, இவங்க ஒரு ஏமாளியாக இருக்காங்க, சரி இவங்ககிட்ட நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியெல்லாம் ப்ளீஸ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் அவங்க என்ன பேசினா அவங்க இது பண்ணுவாங்களோ, ஏமாறுவாங்களோ எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி உறவு முறைகள் சொல்லி அக்கானா அக்கா இல்லைன்னா அம்மா அப்படின்றது மாதிரி சொல்லி அவங்கள அப்படியே இது பண்ணி பெயின் வாஷ் பண்ணி வேலையை கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. பணமாகவோ நகையாகவோ அந்த மாதிரி நிறைய ஏமாத்துதல் உண்டு. அதனால் வெளி தோற்றத்தை வச்சு நம்ம ஒரு மனுஷங்களை நம்ம தீர்மானிக்க முடியவே முடியாது. எந்த மனுஷனையும் முழுசாக நம்பிடாதீங்க. சூழ்நிலை ஒரு மனுஷனை எப்படினாலும் மாற்றலாம், இல்லாட்டி அவங்கள பற்றி நமக்கு முழுசாக தெரியாமல் இருக்கலாம். அதனால் யாரையும் நம்பி நிறைய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்க்குறாங்க, அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா மோட்டிவேட்டடாக பேசுகிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன செய்கிறதுனா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய இப்போ பார்த்துருக்கேன். இந்த விஷ்ணு கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அஸ்மிதா, விஷ்ணு, அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த பெண்கள் தான் பார்த்து நல்ல பையனாக இருக்கிறாங்க, இவங்களை நம்பி நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஒன்று பண ஆசை, இன்னொன்று அவங்க மேலே வச்ச நம்பிக்கையினால தான் அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு பேசும்போது அவங்க சாஃப்டாக கைண்டாக அப்படி பேசியிருந்த மாதிரி இருந்திருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியில் வரதை நீங்களே பார்க்க முடியும். அப்படி தான் இருக்கும். அதனால் பெண்கள் ரொம்பவே உஷாராக இருங்க. வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு இது மாதிரி ஆண்களும் ஏமாறுறாங்க. ஆண்களும் என்னென்ன வழியில் எப்படி லாக் பண்ணால் அவங்களாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியில் பெண்களையும் நிறைய பெண்கள் ஆண்களையும் ஏமாத்துறாங்க. என்ன வார்த்தைகள் பேசி அவங்கள ஏமாத்தினா அவங்க மயங்குவாங்க அப்படின்னு பெண்களுக்கு நல்லாவே தெரியும். சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. ஏமாற்றி அவங்ககிட்ட சொத்து நகைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. அதனால் இப்போது நிறையா பெண்களுமே பார்த்திங்கன்னா ஆண்களை ஏமாற்றி வேறு மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. நல்லா பேசி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட சொத்துக்கள் நகைகளெல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரெண்டு பக்கமுமே, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வெளி தோற்றம் அவங்க பேச்சுக்களை மட்டும் வச்சு நம்ம அவங்கள தீர்மானிக்க முடியாது. பேச்சாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் நம்ம அவங்ககிட்ட ஒரு பணமாகவோ ஒரு இதில் அவங்கள நம்பி நம்ம ஒரு காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஒப்படைக்கும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்.